இப்போ அடுத்து எங்கே? இப்போ அடுத்து சண்டிகர். ஸோ எவ்வளோ தூரம்? ஒரு பெரிய கடல் தாண்ட போகிறோம், டெல்லி. ஆமாங்க, அது ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். There has been a flood alert that has been called out in Delhi. The Yamuna River has breached the danger mark in Delhi. எல்லா ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு, டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். போகிற ரூட்டு மட்டும் நல்லா இருக்கும் கடவுளே. மழை பெய்யாமல் இருந்ததுன்னா கடந்துடலாம் சின்ன டெல்லியை. சரி, இல்லாட்டி இன்னைக்கு ஏதோ ஒரு பூகம்பம் நடக்கும். போவோம், பொறுமையாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏன்னா சண்டிகர் போயிட்டோம்னா அதுக்கடுத்து மலை ஏறிடலாம். சண்டிகரை தாண்டி பதன்காட்டு போயிட்டு நாளைக்கு மலை ஏறுறோம். ஆமாம், நாளைக்கு முடிஞ்ச அளவு இன்னைக்கு புஷ் பண்ணுறோம். ஆமாம், நாளைக்கு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். சரி, ஸோ இன்னைக்கு சண்டிகரை ரீச் பண்ணுறது பொறுத்தா இருக்கு. ஓகே, கடவுளை வேண்டிக்கிறோம். சரி சார். வணக்கம், நான் உங்கள் நண்பன். இது பைக் அண்ட் டீ சேனல். இன்றைக்கி வந்து டே 6. நம்ம வந்து ஆக்ராவிலேருந்து சண்டிகரை தான் பார்க்க போகிறோம். சண்டிகர் வரைக்கும் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 450 to 480 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணலான்னு ஒரு குறிக்கோளோடு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பைக்கு, 3 டிஃப்ரெண்ட் கேரக்டரான பைக்கு. ஸோ ஒரே ஒரு டெஸ்டினேஷன் என்னென்னா அது லடாக் தான். ஃபஸ்ட்டு பைக் வந்து ட்ரையம்ப் ஸ்க்ராம்ப்ளர் 400X. இப்போ நான் ஓட்டிகிட்ருக்க பைக்கு 400cc. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குங்க, பக்காவான ஒரு பைக்கு. ரெண்டுக்கும் காமரேட் சண்டிகர். இங்கே ஃபுல் மசாலா காஃபி தான். என்னங்கிறப்ப அடுத்து 2வது பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650 வந்து ட்வின் சிலிண்ட்ரு. ஸோ அதுவும் பக்காவான பைக்கு, லாங் ரைட் போகிறதுக்கு. அடுத்து 3வதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் ட்வின் 900cc. ஸோ இது வந்து ரோட் கேரக்டர் உள்ள ஒரு பைக்கு. ஹைவேஸுக்கு இது வந்து ஒரு ஹைவேஸில் இந்த பைக்கு தான், அப்படி ஒரு பைக்கு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக நாங்கள் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வே பிடிச்சாச்சுங்க. இது லாங்கஸ்ட்டு பெஸ்ட்டு ரோடு இன் இந்தியான்னு சொல்லலாம், ஹைவேஸ். இதில் என்னென்னா இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது பைக்குக்கும் சேர்ந்து. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் இருந்து நொய்டா அவுட்டு வரைக்கும் ஒரே டிக்கெட் எடுக்கலாம். நான் அவசரப்பட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு மட்டும் எடுத்துட்டேன். அது எனக்கு தெரியாதனால ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு மட்டும் காசு கம்மியாக கொடுத்து எடுத்துகிட்டு நான் பாட்டு ரைடு கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த 2வது டோல்கேட்டில் தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். என்டையர் ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம எல்லா டோலும் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற டோல் நம்பர்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து சண்டிகர் வரைக்கும் போகிறேன் அப்படின்னோடனே சரி இந்தாங்க ஒரே சிங்கிள் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரே டிக்கெட் எடுத்திருந்தால் எனக்கு ஒரு 50 ரூபா கிட்ட மிச்சமாக இருக்கும். நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தனால எனக்கு ஒரு 50 ரூபா லாஸ். இங்கே டிக்கெட்டை வாங்கியாச்சு. என்ன சொல்ல, ஒரு 8 வேஸுங்க, பக்காவான ரோடு. இவ்வளோ ஸ்மூத்தான ரோடை வந்து நான் இந்த என்டையர் ஜேர்னியில் வந்து இங்கே மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒன்று தான் கடைசி டோல். இது முடித்தோடனே இந்த டோல் வந்து எண்ட் ஆகுது. நம்ம அடுத்து வந்து நொய்டா ரீச் பண்ணிடுவோம். இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100, மினிமமும் 100 தான். ஏதாச்சும் ரைனி சீசனில் மட்டும்தான் 75 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக போகணும், பின்னாடி ஹார்ன் அடிப்பாங்க, இல்லை நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்ற எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. உன்கிட்ட நல்ல வண்டி இருக்கா, நீ பாட்டுக்கு 100ல் போயிட்டே இருக்கலாம். ஸோ இடையில வந்து மாடு வர்றது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அடித்து நொறுக்கி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ரைடு. உங்கள் வண்டியை செக் பண்ணணும், எந்த அளவு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இந்த ரோடு ஒரு
பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க. நீங்கள் மைலேஜ் செக் பண்ணணுமா, இந்த ரோட்டில் ஸ்மூத்தாக போய் செக் பண்ணலாம். இல்லை நான் வந்து வண்டியோட ரெவ் லிமிட்டை வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரோட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து டிராஃபிக்குள்ளே வந்துட்டோம், நொய்டா. எனக்கு இங்கேயே வந்து டெல்லி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன் இந்த டிராஃபிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதில் யமுனா ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் வந்து வெள்ளம் போய் அந்த வெள்ளம் ப்ரீச் ஆகி ஊருக்குள்ளே வந்து டெல்லியை ஃபுல்லும் முங்கிடுச்சு. ஸோ அதில் நிறையா பேர்த்துக்கு வீடு இல்லாமல் போய் நிறையா பேர் டென்ட்டில் தங்க வச்சு இந்த மாதிரி நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், டெல்லிக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே போயிட்டே இருந்தோம். ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், நொய்டா தாண்டி போயிட்டே இருக்கும்போது இன்பிட்வீனில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி, சரி நம்ம எதுக்கும் வந்து மேப்பை செக் பண்ணுவோம், செக் பண்ணி நம்ம டீட்டெயில் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அங்கே எல்லாமே ரெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டெல்லிக்குள்ளே போனால் கண்டிப்பாக எப்படியும் நம்ம சண்டிகர் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு ரூட் எடுத்துட்டோம், வேறு ரூட்டு. அது எப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லி அவே போய் எடுக்கிற மாதிரி. ஸோ இது தாங்க அந்த யமுனா ரிவர். இங்கே தாங்க வெள்ளம் வந்துச்சு. இது அப்படியே டெல்லிக்கு வெளியில் இந்த யமுனா ரிவர் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல வந்து டெல்லியை பாஸ் பண்ணி போகிறனால அந்த ரிவர் வந்து அவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ இது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி குறைஞ்ச தண்ணியே வந்து பாலம் ஃபுல்லாக இருக்குங்க. மழை எப்பயுமே எங்களை வா 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 வான்னு துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். மழை வருது அப்படின்னு நினச்சி ரெயின் கோட்லாம் எடுத்து போய் போட்டு போவோம், பார்த்தா அடுத்து மழை நின்றுடும். சரி என்னடா மழை நின்றுச்சேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி ரெயின் கோட்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு திருப்பி வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரத்தில் திருப்பி மழை பெய்யும். ஸோ ஹோல் ட்ரிப்பில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லைங்க. திரும்பி மழை ஸ்டார்ட்டு. மழை 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 மட்டும்தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யமுனா எக்ஸ்பிரஸ் வேல மட்டும்தாங்க டோல் காசு எடுத்தாங்க. மற்றபடி மற்ற எல்லா டோலும் வந்து வழக்கம் போல் பைக்குக்கு வந்து சார்ஜஸ் இல்லை. அதே மாதிரி இந்த ரோடும் சொல்லி ஆகணுங்க, இது பயங்கரமாக இருந்துச்சுங்க. நம்ம யமுனா எக்ஸ்பிரஸ்வே மாதிரி இந்த ரோடும் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அது சிமெண்ட் ரோடு, இது தார் ரோடு, அவ்வளோதாங்க. மற்றபடி இதுவும் பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா டிராஃபிக் மட்டும்தான். டிராஃபிக்கு ட்ரக்கு இது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி பக்காவாக இருந்துச்சுங்க. பெட்ரோல் போட வேண்டிய நேரம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒரு வண்டி எடுத்தாச்சு. சன் செட் ஆகிட்டுருக்கு. பயங்கரமான ஒரு ஃபீலுங்க. எல்லா ரைடரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டைமிங். சன் செட் ஆகுது, நல்லா குளிர்ந்த காற்று, டிராஃபிக்கே இல்லாத ரோடு, அதுவும் ஸ்பெஷல் ஹைவேஸ். ஸோ அடிச்சுக்கிற வாய்ப்பே இல்லைங்க. எல்லாரோட ட்ரீமும் இந்த ஒரு ரோடில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் என்னன்னா, யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? அது எங்கள் ட்ரிப்பையே ஸ்டாப் பண்ணிருச்சுங்க. ஒரு சின்ன ஒரு கல். நான் ஏற்கனவே சொன்னேன்ல 3 பைக்கு, அது 3ஆவதாக ஒரு பைக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா,
அந்த வண்டியோட ரேடியேட்டரில் கல் பட்டு ரேடியேட்டர் லீக் ஆகிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல நிப்பாட்டி டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணி ஹோட்டல் வரைக்கும் நாங்கள் மெதுவாக ஓட்டிகிட்டே போயிட்டோம். ஸோ நைட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம், எங்களால் முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சண்டிகர்லேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. Yesterday was heavy. Woke up fighting with the demons in my head. Left all of that negative energy for dead. New day, new grind, I'm on it. Got the whole damn city and everything I want in it. New day, new grind, I'm on it. Yeah, new day, new grind, I'm on it. ஆக்ரா டு சண்டிகர் கிட்டத்தட்ட 530 கிலோமீட்டர். அப்படியா? ஆமாம், 450 தான் வந்தேன். 450 இல்லை, 500 கிலோமீட்டர். நல்லா இருந்துச்சு. ஆக்ரா டு டெல்லி ரீச் ஆகிற அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஆனால் டெல்லிக்குள்ளே கொஞ்சம் விளையாண்டுட்டாங்க. ஏன்னா இந்த மான்சூன் ஃப்ளட் அஃபெக்டான ஏரியாஸ் நிறையா இருந்ததுனால. ஓகே. ப்ளஸ் வந்து இன்னும் சில டனல்ஸ்லாம் சரியாக மேப்ஸோட ரூட் ஆகாமல் இருக்குது. ஆமாம், ஃப்ளைஓவர்லாம் டேக் ஃப்ளைஓவர்னு காட்டும் மேப்ஸில். டனல்ஸ்லாம் வந்து அதே மாதிரி டேக் டனல் அந்த மாதிரி காட்ட மாட்டேங்குது. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ரோட்ஸ் மெர்ஜ் ஆகும். ஸோ சர்வீஸ் ரோடு, அப்புறம் ஹைவேஸு, அதுக்கப்புறம் டனல் இருக்கும் சென்டரில், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைஓவர் வேறு இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இதில் போடுறானே தெரிய மாட்டேங்குது. டனலுக்குமே ஹைவே காட்டுது. ஹைவேல போயிட்டே இருந்தோம்னா ரீரூட்டிங் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஊருக்குள்ள சுற்றி விட்டுருச்சு. ஸோ டெல்லியை எப்படா தப்பிக்கலான் இருந்தது. கஷ்டப்பட்டு நம்மளா ஓகே டனலுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி தப்பிச்சு. அப்புறம் நேஷனல் ஹைவேல அந்த ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியால நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க. நாங்க வேற ரூட் எடுத்து போயிட்டோம். வேற ரூட், அந்த டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் சுத்தி போனோம். பட் அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தனால அதெல்லாம் போயிட்டோம். கரெக்ட். எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் அங்கே அடி வாங்கிடுச்சு. சரி. ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. பட் இட்ஸ் அ சேலஞ்ச். எவ்ரிடே ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துருது. ஒன்றும் பெரிய மழை பெய்யுது இல்லை இந்த மாதிரி சம்திங். பட் யா, குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. மினிமம் லெவலுக்கு மேலே இருக்குன்னு வச்சுங்க. டிஸ்டில்ட் வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும், கூலண்ட் தேவையில்ல. ஆல்ரெடி ஆன்டிஃப்ரீஸ் இருக்குல்ல, மிக்ஸ் ஆகிக்கும். 50-50 ஆகும். அது 50-50 தான் ஆல்ரெடி மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆல்ரெடி டிஸ்டில் வாட்டரு. நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்டில் வாட்டர் ஊற்றினாலும் ஒன்றும் அது பெட்ரோல் பொருட்களை மட்டும் வாங்கிக்கலாம். ஆமாம். உள்ளே காமிக்கிறேன். இது கொடுத்து கொடுக்கும். அதை எடுத்து இது வச்சு இங்கே வச்சு அது ப்ரெஷ் எடுத்துடுவோம். இங்கே பாடுறா என்னது அதான்டா, இதாகாம தான்டா வெளியில் தள்ளி இருக்கும். அந்த ரேடியேட்டர் பிளாக் ஆகி வாட்டர் வாஷ் விட்டுருமா? யூசுப் பையன் தப்பா மாட்டிருக்கான். அதில் என்னாச்சு? இது மேலே வரணும், இது கீழே வரணும். இது மேலே வரணும். எப்படி மாட்டிருக்கேன்? மாற்றி மாட்டியிருக்கேன். அறிவாளி. சரி கேவா. வாங்குதுண்ணா. நம்ம வண்டி அப்படி தானே இருக்கு. என் வண்டியும் அதில் உங்கள் வண்டிக்கு வந்து ஹைட் அதிகம் தலை. புரியுதா? உங்கள் வண்டி இங்கே இருக்கு, மண்ணு தெரிக்குதுல, இவ்வளோதான் தெரிக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த கார்டு கிடையாது. அப்போ என்ன ஆகுனா கல்லுக்கு தான் இது சேஃப்டி, மண்ணுக்கும் மலைக்கும் இது சேஃப்டி கிடையாது. கல் படாமல் இருக்குது. இந்த ஃபில்ல கல் படாமல் இருக்குது. இப்போ இது பிளாக் ஆனதுனால என்ன ஆயிரும்? இப்போ இது என்ன தெரியுமா அதில் கான்செப்ட்? இந்த இடத்துல இங்கே பாருங்க, கீழே வந்து ஒரு தெர்மோஸ்டாட் ஒன்று இருக்கும். சரி. அந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை என்ன தெரியுமா? ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த இன்ஜினை சுற்றி வந்து கூலண்ட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா இந்த இன்ஜின் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இன்ஜின் ஹீட் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கூலண்ட்டும் ஹீட் ஆயிரும். அப்போ ஏற்கனவே இருக்க ரிசர்வ் கூலண்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த தெர்மோஸ்டாட் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது இன்டிமேட் பண்ணிடும். அது ஹீட்டுக்கு என்ன தெரியும்னா ஓப்பன் பண்ணும் அந்த வால்வை. ஓப்பன் பண்ண பிறகு ஏற்கனவே இருக்கிற அந்த கூலண்ட் வந்து அது வழியாக வந்து இது ரேடியேட்டருக்கு போய் கூல் பண்ணும்.
திருப்பி அந்த நம்ம டேங்க் இருக்கா, டேங்க்கில் ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா, கூல் பண்ணி இருக்குது தெரியுமா, அதை வந்து சக் பண்ணி இன்ஜின்குள்ளே விடும். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்ஜின் ஹீட்டாக இருக்கும்போது. அப்போ என்ன ஆகுனா இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் குறையவே குறையாது. இந்த கூலிங் ப்ராசஸை ரேடியேட்டர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரேடியேட்டர் தான் கூலிங் பண்ணும் அந்த கூலண்ட்டை. இப்போ இந்த இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஓகேவா, காற்று படாமல் எதுவுமே பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற கூலண்ட் என்ன ஆகும், ஹீட்டாகவே இருக்கும். இந்த ஓவர் ஹீட்னால இன்ஜினில் வந்து இண்டிகேஷன் வரும், ஓவர் ஹீட் வார்னிங் வரும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், வண்டி ஓரம் கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கூலிங் ஆனதுக்கப்புறம் திருப்பி வண்டி எடுக்கணும். திருப்பி நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனோன்னு இந்த பிரச்சனை வரும். ஸோ இது என்ன ஆகுனா, இது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. ஒன்று ரேடியேட்டரில் வந்து அது நடக்கலை, இல்லை அதை இன்னும் காமிக்கலை, அது ஒரு பிரச்சனை. அப்படி இல்லை அப்படின்னா ஓஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லைன்னா தெர்மோஸ்டாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம். உழுகுது அதான் அதில் இங்கேருந்து அதில் உழுகுது. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறீங்க? வண்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போறீங்க? ரேடியேட்டர் வந்து என்ன லெவல்ல இருக்கு பார்க்கலாம். சரி, இல்ல உங்க எல்லாம் க்ளீனா இருக்கு. க்ளீனா இருக்கா? க்ளீனா இருக்கு. வாட்டர் இருக்குன்னா சின்னதா வேற இருக்கு. உங்க இது வந்து அதான் சொல்லிட்டேன்ல தல, உங்க இது வந்து லிக்விட் கூல் கிடையாது, ஆயில் கூல் தான். உங்க இன்ஜின் லிக்விட் கூலா? அதுதான் கான்செப்டா. அதான் இன்ஜினை சுற்றி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு லிக்விட் கூலா? அந்த ஹோல்குள்ள ஃபுல்லாக அந்த லிக்விட் கிடையாது. அந்த லிக்விட் தான் வந்து அதை கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே அந்த கான்செப்டே கிடையாது. அதனால தான் இந்த இன்ஜின் வந்து காசு கம்மி, அந்த இன்ஜின் காசு கூடுது. இது ஆயில் கூல்டுனா வேற மாதிரியா? ஆயில் கூல்டு சேம் இன்ஜின், பழைய இன்ஜினை வச்சுக்கிட்டு அந்த ஆயில் டெபாசிட் ஆகுது டேங்க்கு. ஆயில் டேங்க் இருக்கா, ஆயில் டேங்க்ல இருந்து ஒரு ஓஸ் வரும். ஓஸ் வந்து இந்த மாதிரி ரேடியேட்டரில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கீழே இருக்கிற அந்த ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே கூலிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆமாம், எக்ஸ்ட்ரா டியூப்ல தர. ஆமாம், கீழே அந்த ஒரு ஓப்பனிங் மாதிரி வந்து ரேடியேட்டருக்கு போய் அது அப்படியே சர்க்குலேட் ஆகி திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா பம்ப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். டிவிஎஸ் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு. அதில் ஒரு சின்ன ஐடியா ஒன்று பண்ணியிருப்பாங்க. இன்ஜின்லேயே ஒரு சின்ன பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா அது என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த இடத்துல ஆயில் மோட்டர் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆயிலை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 2% 3% கூலிங் ஆகும். அப்போ இன்ஜின் நல்லா இருக்கும். இங்கே தான் லீக் வருது இல்லையா? தான் வருது, பார்ப்போம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எங்களால் வந்து அந்த ரேடியேட்டரில் இருக்க மண்ணுனால எங்கே லீக் ஆகுது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் வாஷ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் 3 வண்டியுமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எங்கே லீக் ஆகிருக்கு, எவ்வளோ பெரிய லீக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லை இந்த ட்ரிப்பை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை எங்களோட லடாக் வந்து அவ்வளோதான் இங்கேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எபிசோடில் நாங்கள் லடாக் போனோமா இல்லை ரிட்டர்ன் ஆகிட்டோமா அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னடா தெரியுதாடா ஏதாச்சும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்போதைக்கு தெரியல. நம்ம துணி எடுக்கல, துணி வச்சு தொடச்சிட்டு இந்த இடம் இருக்குல்ல ஃபுல்லாக தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொறுத்துருங்க, அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வண்டி ரெடி ஆச்சா இல்லையா அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ராசிங்க, எப்போல்லாம் வண்டியை வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யுது. நன்றி, வணக்கம்.